சின்னதும் பெருசுமா இந்த வாரம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் படம் சொல்லலாம். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம். ரோடு கடை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வைக்கணும். தன்னுடைய அம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஸோ இவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. ஸோ இந்த கடை வைக்கிறதுக்காக லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு கொலை கேஸில் ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த ஜெயிலை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய சிகா அப்படிங்கிற ரவுடி தான் வந்து இந்த கொலையை செஞ்சுட்டு அந்த பழியை வந்து தன் மேலே போட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு கன்வே ஆகுது. ஸோ திருந்தி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற சிகா கிட்ட போய் இந்த கொலைப்படியை நீ ஏற்றுக்கிட்டு என்னைய வந்து என்னோட லைஃப்பை வாழ விடு அப்படின்னு சொல்லி போய் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அஜய் பாலாஜி. ஸோ அந்த ஒரு சமயத்தில் அந்த ஜெயிலுக்குள்ளே புது எஸ்பியாக வரக்கூடிய சுனிலுக்கும் சிகாவுக்கும், அதாவது சிகா கேரக்டர் வந்து செல்வராகவன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வெடிக்குது. இந்த பிரச்சனையில் எகெயின் ஒரு பலிகடாவா அஜய் பாலாஜி உள்ள மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள் அஜய் பாலாஜியுடைய வாழ்க்கையை வந்து எப்படி திசை திருப்புது, இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்ப புள்ளி என்ன, எதனால் இந்த பிரச்சனைகள் வெடிச்சுது, ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து சொர்க்கத்தில் கஷ்டப்படுறாரா இல்லை நரகத்தில் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறாரா, ஸோ இதெல்லாம் தான் சொர்க்கவாசல் படத்துடைய கதை. சென்னை மத்திய சிறைச்சாலையில் 1999 வருஷம் குண்டாசு வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி பாக்ஸர் வடிவேலுடைய மரணத்தை அடுத்து, அதாவது சிறைச்சாலையில் அவருடைய மரணத்தை அடுத்து அங்கே கைதிகள் ஒரு பெரிய கலவரம் செஞ்சாங்க. இந்த கலவரத்தில் அங்கே ஜெயிலராக இருந்த ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டார். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அதனுடைய இன்னொரு பக்கத்தை சொர்க்கவாசல் படம் நமக்கு காட்டியிருக்கு. பார்த்திபன் கதாபாத்திரத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. ஸோ இயலாமையில் தவிக்கக்கூடிய ஒரு இறுக்கமான ஒரு கேரக்டர் அவருக்கு. இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் ஜெல்லாகிறதுக்கு தடுமாறி இருந்தாலுமே போக போக ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறவர் ஜெயிலுக்குள்ளே வந்து அவருடைய கேரக்டர் வந்து பல லேயரில் வந்து மாறுது. ஸோ அது எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்வின்சிங்கான காட்சிகள், அதாவது ஒரு அழுத்தமான காட்சிகள் இல்லை அப்படின்னே சொல்லணும். ஸோ சிகா கேரக்டரில் வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. ஸோ சிகா அப்படிங்கிற அந்த ரவுடி வந்து எப்படி ஜெயிலை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தான், ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே எப்படி வந்து தன்னோட ஆட்சியை, அதாவது வெளியையும் கண்ட்ரோல் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்போட தான் வந்து கருணாஸ் அந்த கேரக்டரை வந்து நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஆனால் அந்த அளவுக்கு பில்டப்போட, அதாவது வாய் வழியாக இருக்கிற அந்த பில்டப் வந்து காட்சிகளில் இல்லை. குறிப்பாக வந்து செல்வராகவன் கேரக்டருக்கு வேற யாரையாவது வந்து சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது பயங்கர வீக்காக இருக்குது. ஸோ ஜெயிலுக்குள்ளே எப்படி வந்து இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறாரு, ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு வராரு, ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் எதுவுமே வந்து நமக்கு அங்கே அழுத்தமாக ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஸோ சொர்க்கவாசல் படத்தில் மெயின் 2 கேரக்டர்ஸ் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்று செல்வராகவன். ஸோ இந்த 2 மெயின் கேரக்டர்ஸை தவிர படத்தில் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே அவங்க உணர்ந்து தங்களுடைய கதாபாத்திரத்தில் அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாகட்டும், அந்த எரிச்சலை உள்ளே மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கருணாஸ் கேரக்டர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கென்ட்ரிக், நட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட கேரக்டருமே வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்லாவே இருக்குது. அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது, அந்த டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் இந்த கேரக்டர்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேரக்டரோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகும்போது அது கதையிலையும் வந்து பல இடத்துல லேக் ஆகவே செய்யுது. குறிப்பாக வந்து இந்த கலவரத்தை விசாரிக்க வரக்கூடிய அதிகாரியாக நட்டி இருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ஆரம்பத்திலிருந்து அந்த கதை வந்து முடிகிற வரைக்குமே ஒரு நெஞ்சரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவர் இருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கதையில் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. சம்மந்தமே இல்லாத இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லும் போது வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு தான் வந்து அது எரிச்சலாகுது. ஸோ இந்த மாதிரியான சில சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சிறைச்சாலையில் குக்கர் அப்படிங்கிற கேரக்டரில் பாலாஜி சக்திவேல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டருமே வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு.
படத்துடைய டெக்னிக்கல் டீம் பற்றி பேசணும்னா படத்துடைய மியூசிக் வந்து கிறிஸ்டோ சேவியர் பண்ணியிருக்காரு. ஸோ பல இடத்துல அதாவது கதையுடைய நரேஷனுக்கு இவருடைய மியூசிக்கோட டெம்ப் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதனால் கதையோடு சேர்த்து பல இடங்களில் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுமே வந்து டவுன் ஆகிறோம். ஸோ எடிட்டிங் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த கதைக்கு அந்த மூடுக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமாக கொடுத்துருக்கு. ஸோ சிறைச்சாலை இதை மையப்படுத்தி தமிழில் பல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வெகு சில படங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அதில் சொர்க்கவாசல் படமும் ஒன்று. சிறை கைதிகள் அப்படின்னாலே அங்கே அடிதடி தான் இருக்கும், கஞ்சா போதை தான் இருக்கும், பயங்கரமாக வந்து கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பொது பிம்பம் வந்து இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி அங்கே சிறை கைதிகளுடைய உண்மையான நிலை என்ன, அவங்களுடைய இன்னொரு பக்கம் என்ன, ஸோ எப்படி வந்து சூழ்நிலை கைதிகளாக வந்து அவங்க உள்ளே இருக்கிறாங்க, தப்பே பண்ணலை அப்படின்னாலும் சூழ்நிலை வந்து அவங்களை எப்படி மாற்றி குற்றம் செய்ய வச்சு உள்ளே அனுப்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான லேயர்ஸ் எல்லாமே வந்து படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. வன்முறை தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய கோழைத்தனம். கடவுளாக இருக்கிறது ஈஸி, ஆனால் மனுஷனாக இருக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாமே படத்தில் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ஐஏஎஸ் அதிகாரியை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் வந்து தெரியப்படுத்தவே இல்லை. ஸோ படத்தில் ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் அது விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே முடியுது. இவ்வளவு பலவீனமான சாட்சியங்களை வச்சு ஒருத்தங்களை கைது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்புற மாதிரியே கிடையாது. சரி, அப்படியே அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னவாச்சு, என்ன மாதிரியான விசாரணை அதுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக காட்டவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விடை தெரியாத கேள்விகள் படம் முழுக்கவே தொக்கி நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நடக்கக்கூடிய ஒரு கலவரம், அந்த கலவரத்தை சுற்றி பின்னப்பட்ட கதையில் தொடர்புடையவர்களுடைய நேரடி வாக்குமூலங்கள், சாட்சியங்கள், இதெல்லாம் வச்சு ஒரு சஸ்பென்ஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விறுவிறுன்னு கதை நகருது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே ஈஸியாக இவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி எது எது நினச்சாங்களோ அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கதையுடைய இன்னொரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய பிரதான கதாபாத்திரங்களாக ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் சொன்னோம் இல்லையா. ஸோ இவங்க 2 பேர்த்த தவிர்த்து மற்ற துணை கதாபாத்திரங்களும் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் பெண் கதாபாத்திரங்களாக வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜியுடைய அம்மாவும் சரி, கதாநாயகியும் சரி, ஜஸ்ட் அவங்க ஒரு அழுகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லாதது கதையுடைய இன்னொரு மைனஸ் அப்படின்னே சொல்லணும். ஸோ ஓவராலாக சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக போகிற கதை, செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் வந்து லேக் இருக்கவே செய்யுது. இருந்தாலுமே தேட்டரில் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம படத்தை பார்க்கலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.